வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தினமும் அறியாத பல செய்திகளை எடுத்து அல்லது அரசியல் சார்ந்த பல செய்திகளை எடுத்து உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய வலையொலியை முதலாக பார்க்கக்கூடிய தோழர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். எங்கள் வலையொலியில் தமிழக அரசியல் களம் சார்ந்த பல விடயங்கள் பேசப்படும். அதுபோல அறியாத பல செய்திகள் எடுத்து வைக்கப்படும். அதுபோல தெரியாத தமிழர்களுடைய வரலாறு தொடர்ச்சியாகவே எடுத்து வைக்கப்படும். அதுபோல ஈழம் சார்ந்த அரசியல் களங்களும் எங்களுடைய வலையொலியில் பேசப்படும். எனவே நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். அறியாத பல செய்திகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை அது எட்டும். தமிழக அரசியல் களத்தை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள் ஒவ்வொரு திசையில் இருந்து வித்தியாசமாக வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய சூழலில் ஒரு பரபரப்பான செய்தி. ஒரு அரசு மருத்துவர் ஒருவரை ஒரு இளைஞர் கத்தியால் கழுத்தை அறுத்து விட்டார் என்றும் அந்த மருத்துவர் உடல் நிலத்தில் படுகாயமடைந்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும், அந்த மாணவனை கைது செய்திருக்கிறார்கள், அந்த இளைஞனை கைது செய்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும், அந்த இளைஞனை கைது செய்ததற்கு கண்டித்து அவருடைய தாய் கொடுத்த ஒரு வருத்தமான பதிவு என்று பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன இன்றைய தமிழக அரசியல் களத்தில். அப்படி என்ன நடந்தது என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது, புற்றுநோயை மையப்படுத்திய துறையில் முதன்மை தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஒருவர், அந்த மருத்துவரை காலை 10:30 மணி அளவில் பார்ப்பதற்கு தன்னுடைய நண்பர்களோடு ஒரு இளைஞர் வந்திருக்கின்றார். அந்த இளைஞரை அந்த மருத்துவருடைய உதவியாளர் கேட்டிருக்கிறார் என்னவென்று. நான் மருத்துவரை சந்திக்க வேண்டும் என்று அந்த இளைஞர் குறிப்பிட்டிருக்கிறார். உடனே அந்த உதவியாளர் நீங்கள் மருத்துவரை போய் சந்தியுங்கள் என்று அனுப்பியிருக்கிறார். உள்ளே சென்ற அந்த இளைஞர் தன் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மருத்துவருடைய கழுத்திலே குத்தி இருக்கிறார். ரத்தம் பீரிட்டு பாய்ந்திருக்கிறது. மருத்துவர் அலற சத்தம் கேட்டவுடன் இந்த இளைஞரோடு வந்த மற்ற இளைஞர்கள் ஓடி மறைந்து விடுகிறார்கள். இந்த இளைஞன் தப்பித்து ஓடுகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் அந்த இளைஞரை பிடித்துக் கொள்கிறார்கள். பிடித்தவுடன் அவனை காவல்துறையிடம் ஒப்படைக்கிறார்கள். மருத்துவரை உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார். மருத்துவருக்கு சிகிச்சைகள் கொடுக்கப்படுகிறது. இந்த விடயம் நடந்து முடிந்தவுடன் ஊடகங்களில் முதலில் வந்த ஒரு பிரதான செய்தி, வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் வந்து வேலை செய்வதற்காக வந்தவர்கள் தமிழக மருத்துவர் ஒருவரை கழுத்தில் குத்திவிட்டார்கள் மருத்துவமனையில் என்கின்ற செய்தி வேகமாக பரவத் தொடங்கியது. இது ஒரு உச்சகட்ட பரபரப்பை உருவாக்கியது. உடனடியாக மருத்துவத்துறையை சார்ந்த அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இதை குறித்து ஒரு விளக்கம் கொடுத்தார். அந்த விளக்கத்தில் பெருங்குளத்தைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்கின்ற இளைஞர் தன் தாய்க்கு சரியான சிகிச்சை கொடுக்கவில்லை என்கின்ற காரணத்தை மையப்படுத்தி மருத்துவருடைய கழுத்திலே குத்திவிட்டார் என்கின்ற ஒரு செய்தியை அவர் பதிவிட்டார். மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை, மருத்துவமனையில் நாங்கள் எப்படி வேலை செய்வது என்கின்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டு அரசு மருத்துவமனை அந்த மருத்துவர்கள் இப்பொழுது போராட்டத்தில் இறங்கி இருக்கக்கூடிய ஒரு செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. எதிர்கட்சிகளை பொறுத்த மட்டில் அரசு சரியாக செயல்படவில்லை. அதன் வெளிப்பாடுதான் மருத்துவமனைக்குள் சென்று மருத்துவரை ஒரு இளைஞர் குத்தியதின் விடயம் என்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே மருத்துவரை எதற்காக அந்த இளைஞர் கத்தியால் குத்தினார் என்கின்ற கேள்விக்கு நாம் செல்கின்ற பொழுது, மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவர்கள் அங்கு வரக்கூடிய மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கு அவர்கள் சரியாக எந்த ஒரு சிகிச்சையை சரியாக கொடுக்க மறுக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு அந்த விக்னேஸ்வரன் என்கின்ற அந்த இளைஞனால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல அவருடைய தாயும் அதை மையப்படுத்திய கருத்துக்களை தான் பதிவிட்டிருக்கிறார். தன் தாய்க்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்கவில்லையே என்கின்ற காரணத்தினால் இந்த இளைஞன் அந்த மருத்துவரை கத்தியால் குத்தி இருக்கிறார் என்பதுதான் பதிவு. ஆனால் இப்பொழுது அரசு சார்ந்த மருத்துவர்கள் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். அந்த அரசு சார்ந்த மருத்துவர்கள் போராட்டத்தில் குதித்திருப்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது. காரணம்,
தாங்களுடைய சக ஊழியர் ஒருவருக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்கக்கூடிய சூழலில் நாம் எப்படி தொடர்ந்து இதில் பயணிப்பது என்கின்ற கேள்வி அவர்கள் மனதிற்குள் எழும்பியிருக்க வேண்டும். எனவே அவர்கள் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் சார்பில் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து வேறு விதமாக இருக்கின்றன. அரசு மருத்துவமனையில் மிக அதிகமான நோயாளிகள் வரக்கூடிய ஒரு களம். எல்லா நோயாளிகளுக்கும் தரம் வாய்ந்த சிகிச்சை கொடுக்கப்பட முடியுமா என்றால் கேள்விக்குறி. அதற்கான அந்த ஊழியர்கள் இருக்கிறார்களா, தேவையான ஊழியர்கள் இருக்கிறார்களா, தேவையான மருத்துவர்கள் இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறி. ஆயினும் மிகவும் உடலுக்கு சிக்கலான முறையில் வருகின்ற நோயாளிகளுக்கு உடனடியான சிகிச்சைகளை வழங்க வேண்டும். இதை அரசு மருத்துவர்கள் செய்ய தவறிவிடுகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் பரவலாகவே எடுத்து வைக்கப்படுகிறது. இதற்கான ஒரு தெளிவான முடிவை அரசு சார்ந்த மருத்துவர்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் எழும்பியிருக்கிறது. இன்று ஒரு இளைஞர் கத்தியால் தன்னுடைய தாய்க்கு சிகிச்சை சரியாக கொடுக்கவில்லை என்று ஒரு மருத்துவரை தாக்கியிருக்கிறார் என்றால் அந்த இளைஞர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில்தான் மக்கள் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை அரசு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் மக்கள் மத்தியிலே எழும்பியிருக்கின்றது. அரசை பொறுத்த மட்டில் தற்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்கள் திடீரென்று அடிக்கடி அரசு மருத்துவமனைக்கு சென்று அவர் ஆய்வு செய்வதும், அரசு மருத்துவமனைகளை தெளிவான ஒரு கோணத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் முயற்சிப்பதையும் நாம் சமீப காலங்களாக பார்க்க முடிகின்றது. அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளை சந்தித்து உங்களுக்கு சரியான சிகிச்சை கிடைக்கிறதா, கிடைக்கவில்லை என்றால் என்னுடைய எண்ணுக்கு அழையுங்கள் என்று தன்னுடைய எண்ணையை கொடுத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைச்சராக அவர் இருக்கின்றார். ஆனால் இந்த இளைஞர் நடத்திய இந்த கத்திக்குத்து விவகாரத்தில் அமைச்சர் சரியாக செயல்படாததால் இது நடந்தது என்கின்ற குற்றச்சாட்டை பெரும்பாலான பொதுமக்கள் ஏற்க மறுத்துவிட்டார்கள் என்பதுதான் நம்மால் சொல்லக்கூடிய ஒரு பதிவு. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் இந்த ஒரு விவகாரம் பரபரப்பான ஒரு சூழலை எட்டுகிறதா என்பதை விட இது எதிர்க்கட்சிகளுக்கு அரசை விமர்சனம் செய்வதற்கான ஒரு களத்தை அது உருவாக்கி இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. ஆனால் அரசு மருத்துவமனை மருத்துவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க வேண்டிய ஒரு களம் இருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதன் ஒரு முறைதான் பிறக்கின்றான். அவனுடைய உயிர் இந்த மண்ணை விட்டு சென்று விட்டால் மீண்டும் இந்த மண்ணுக்கு திரும்ப முடியாது. எனவே அப்படிப்பட்ட சூழலில் உயிருக்கு போராடி கொண்டு வருகின்ற நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகளை தங்களுடைய உறவுகளாக அரசு மருத்துவர்கள் பார்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மக்கள் மத்தியிலே எழும்புகிறது. இது ஒரு சிலரைத்தான் நாம் குறிப்பிடுகின்றோம். பெரும்பாலான மருத்துவர்கள் தியாக உள்ளத்தோடு இருக்கிறார்கள் என்பதும் மறுப்பதற்கு இல்லாத செய்தி. மாற்றங்கள் ஒவ்வொரு இடத்திலும் மாற வேண்டியிருக்கிறது. அரசு மருத்துவமனையிலும் மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான மக்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இதை அரசு மருத்துவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது பதிவு. நன்றியுடன் இன்பா.